எங்ஜாங் பேரை கேட்டா சும்மா அதிர்றது இல்ல, அவரோட முழு நேரம் வேலையே வெடிவிட்டுதான், வேற எந்த வேலையும் இல்ல. அடுத்த நாள் கால ஹலோ ட்ரம்ப், காலில் ஒரு சுவிட்ச் இருக்கு, தட்டுறா அமெரிக்காவே இருக்காது. டேய் இவன் பாடுறா, இவன் இல்லாத பைத்தியம்டா இவன், ட்ரம்ப் ஓ மிரட்டி வச்சிருக்கான் அப்படியே. ஏன்னா முழு நேர வேலையை வெடிவிட்டு செய்யறதுதாம்மா குலகாரம் பெட்டி. அவன் வேலையே அதுதான். செய்தி ஊடகமே இல்லாம ஒரு கண்ட்ரி வச்சிருக்கான் பாத்துக்க. நடக்கிற போர் வந்து ஈரானுக்கு எதிராக நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒட்டுமொத்த கல்ஃபுக்கு எதிரான போர், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர் தான் நடத்துறான். உதாரணத்துக்கு துபாயில வந்து அமெரிக்காவோட தளவாடங்கள் இருக்கு. துபாய் எல்லாம் முஸ்லீம் நாடு தான், ஆனா அது கார்பரேட் நாடு. சிங்கப்பூர் மாதிரி மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி எல்லாரும் கடை வைக்கலாம். அப்புறம் குவைத், பக்ரைன், கத்தார், இதெல்லாம் வந்து இஸ்லாமிய, முழு இஸ்லாமிய நாடு, பன்னராட்சி நாடு இருக்குது. அமெரிக்காக்காரர் என்ன செஞ்சா, இது எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்தான். அவரோட தளவாடங்களையும் கடற்படையும் வச்சிருந்தான். ஈரான் என்ன பண்ணிட்டான், ஓஹோ நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்ட, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவ, இங்க அடிச்சு அங்க வலிக்கிட்டான்னு துபாய் தூக்கி கொளுத்தி போட ஆரம்பிச்சாங்க. 2 நாள் அட்டாக் தான். அதுல ஒரு குழந்தை ஒண்ணு அழுகுது பாத்தீங்களா ஈரான்ல, நோ நெவர் நெவர் ஸ்டாப் நோ வார் அப்படின்னு கடைசி கும்பிடு. அந்த பிள்ளைக்கு வணங்க கூட தெரியல, வணங்குது. பரிதாபமா இருந்துச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தது வந்து இந்த போரை கிடையாது, மனிதாபிமானத்தை தான். எங்க பார்த்தாலும் வந்துட்டு போர் போர் போர்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம பொருளாதாரத்திலயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி ஓரளவுக்கு பின்னோக்கி இருந்து இப்போ முன்னோக்கி வந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்தடுத்து போர்கள் வந்து மூண்ட வயமா இருக்கு. ஸோ இதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? இன்னொன்று முக்கியமான கேள்வி என்னன்னா, துபாய் வந்து வளர்ந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அங்கேயும் போய் தொழில் தொடங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பீதியா இருக்கு, என்ன நடக்க போகுது இந்த போர்னால, பொருளாதார விகிதமா நம்ம எந்த அளவுக்கு பின்தங்க போறோம் சார்? இல்ல ஆல்ரெடி பொருளாதாரத்துல முன்னோக்கி இருக்கிறோம்னு எப்படி சொல்றீங்க? இல்ல நம்ம கம்பேரிட்டிவ்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்போடியாவோட உங்களை நீங்க கம்பேர் பண்றீங்க, ஜிம்பாப்வேயோட உங்களை நீங்க கம்பேர் பண்றீங்க, தப்பு. எந்த நாடோட கம்பேர் பண்ற அளவுக்கு இந்த டெமோக்ரஸின் கண்ட்ரி இல்லை. நீங்க சீனாவோட உங்களை கம்பேர் பண்ணியங்க, ரஷ்யாவோட உங்களை கம்பேர் பண்ணியங்க, இங்கிலாந்தோட உங்களை கம்பேர் பண்ணியங்க, வேற நியூசிலாந்தோட உங்களை கம்பேர் பண்ணீங்க, இப்படி ஸ்பெயினோட நீங்க கம்பேர் பண்ணுங்க, இப்படிதான் பேசணும். நீங்க வந்து சம்பந்தமே இல்லாத நாடோட போய் நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க பாண்டிச்சேரியோட நீங்க கம்பேர் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. கம்பேர் பண்ணல. இல்ல பொருளாதாரத்துல நீங்க நல்லா இருக்கீங்கிறதே ஒரு மாயை தான். நல்லா இல்லைங்க. நகைய விலை ஏறுதுன்னே தெரியலையே, கார் விலை குறையுது, ஏன் குறையுதுன்னே தெரியலையே. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நீங்க பாக்குறீங்க? உங்களோட அத்தியாவசியம் விலை ஏற ஆரம்பித்து விட்டது, உங்களுடைய அனாவசியம் லக்ஸரி குட்ஸ் விலை இறங்க ஆரம்பிக்குது. செல்போனுக்கு டேக்ஸ் குறைக்கிறாங்க, செல்போன் உதிரிப்பாங்களுக்கு டேக்ஸ் குறைக்கிறாங்க, செல்போன் உதிரிப்பா செல்போன் குறையும். ஒட்டுமொத்தமாக நெட்வொர்க் மாய விலைக்குள்ளேயே உங்களை வச்சிருக்காங்க. வெளி உலகம் என்ன தெரியுதுன்னே தெரியல. இப்போ நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறோம்ல, நியூஸ் பேப்பரில் பார்த்தா ஒரு 5 செய்தி தான் நமக்கு பிக்கப் ஆன நியூஸே கிடைக்குது. பாக்கி எல்லாமே ஒரு மாதிரி உரட்டலாகவே இருக்கு. ஒரு 5 செய்தி உருப்படியாக அதுலேருந்து ஸ்ட்ரக் பண்ணி நீங்கள் எடுக்க முடியுது. அதோட ஷேர் மார்க்கெட்டு இது எல்லாமே வந்து ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு. டிவியில் தான் நீங்கள் பார்த்துக்கலாம், செல்ஃபோனில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த போர் ஆக்சுவலாக இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். ஜாதகம் வேற கிடைச்சாங்க. ட்ரம்ப் வந்து நடக்குது, 3ஆம் உலக போர் வரப்போகுது, ட்ரம்ப் வந்து அதில் நடக்குது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பொருளாதார பின்னடைவு கொடுத்ததுன்னா மோடியின் 2000 ரூபா தாள் விளையாட்டு. பணம் செல்லாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் வாங்கி புது நோட்டை கொடுத்து எல்லாரும் பிச்சைக்காரன் ஆகிறதுல மணி ஃப்ளோங்கிறது அறவே இல்லை. மணி ஃப்ளோ இல்லை. இன்னமும் அது ஒரு தாக்கம் இருக்குமா? பணம் ஃப்ளோ இல்லைம்மா. கண்டிப்பா அவர் தான் ஜிபே விட்டு தப்பிச்சுட்டாங்க. ரொட்டேஷனுக்கு பணம் இல்லை. இந்த யூபிஐ வந்தாலும் தப்பிச்சுக்கிட்டாங்க. டிஜிட்டல் மணி தானே. உங்க அக்கௌண்ட்ல 5 கோடி இருக்குன்னா 5 கோடி கேஷ் அவங்க வீட்டில் வச்சிடல, உங்க எல்லாம் டிஜிட்டா இருக்க போகுது. எனக்கு ஒரு 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பணமா கொடுக்க பணம் இல்லை, 1000 ரூபாய் கேஷா கொடுக்குறீங்க. அதான் யூபிஐ பண்ண வேலை. அதுக்கடுத்து கோவிட், உலகம் முழுவதுமே பிச்சை எடுக்க விட்டது கோவிட். உலகமே ஜம்பிச்சு போச்சுங்கிறது என்னோட கருத்து. நீங்க நான் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே பின்னோக்கி இழுத்து நிக்குது. அதுல இருந்த வளர்ந்த நாடுகள்லாம் என்ன செஞ்சுட்டான்னு தப்பிச்சுக்கிட்டான். அவனுக்கு பெரிய லெவல்ல பேங்கிங்ல கடன் வாங்கல. கடன் வாங்குறது நம்மளோட கல்ச்சர்மா. நம்ம கடன் வாங்கி தான் வாழ்வோம். பேங்க்ல வாங்குவோம், வெளில வாங்குவோம், டெய்லி லோன் வாங்குவோம். நம்மளோட கலாச்சாரமே அதுதான். அதுல அது ட்ராப் அவுட் ஆயிட்டோம், மாட்டிக்கிட்டோம். நிறைய பெரிய பெரிய முதலாளி எல்லாம் லட்சாதிபதி ஆயிட்டான். அதுக்கு முன்னாடி அவன் கோடீஸ்வரனா இருந்தான், கோடி கரைஞ்சி லட்சாதிபதி ஆயிட்டான். இப்படியே அதோட டிராவல்லே வாங்க, அந்த அந்த அதோட தொடர்ச்சி. இப்போ இந்த போர் இடையில வந்து இந்த போரில் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது என்னன்னா, ஈரான் மேலே ஒரு பொருளாதார தடை விதிச்சாப்புல ட்ரம்ப். அந்த ட்ரம்ப்ல வந்து ஒரு ரியால் காசு வந்து 14 லட்சம் ரூபா மதிப்புக்கு போயிட்டு, வேல்யூவே இல்லாமல் போயிட்டு. இப்போ நம்ம 90 ரூபா போயிட்டலமா, அது வந்து கம்மியாகி 1 ரூபாய்க்கு 1 ரூபா வந்தால் தான் நம்ம வளர்ந்துருக்கோம்னு அர்த்தம்.
இது பல பேருக்கு புரியல. ஒரு ரியாலுக்கு 14 லட்சம்னா பரவாயில்லையே, வளர்ந்துதான் இருக்கு அந்த காசுன்னு அர்த்தம். அப்படி இல்லை. நான் ₹1 கொடுத்தா அமெரிக்கா US டாலர் ₹1 அப்படின்னா தான் நம்ம நாடு பக்காவா வந்துருக்குன்னு அர்த்தம். நான் ₹1 என்னோட ₹1 இப்போ வந்து என்னோட ₹1 வந்து மலேசியாவில் வந்து 20 ரிங்கிட்டு. அதுதான் இங்க விஷயமே. கரெக்ட். பொருளாதார ஈக்குவலிசம் புரியவே இல்லை. புரியல. அந்த பணம் எல்லாமே சமமாகணும். உலகம் முழுக்க US டாலரை வச்சே மையம் பண்றான். ஆமா, US டாலர் வச்சு தானே. அது என்ன கதை? நீயே பிச்சைக்கார. 40 கோடி பேர் அங்க பட்டியல இருக்கான். ஏழை நாடு அமெரிக்காவில் டெட்டகன் ஏழை நாடு இருக்கு. பல்லெடுத்து பசங்க துப்பாக்கி எடுத்து படார்னு சொல்றான். நீ வந்து உலகத்தில் உள்ள சைக்கோ பூரா அங்கதான் இருக்கான். நம்ம செயின் மர்டர் பண்றவங்க அங்கதான் இருக்கான். ஒரு கருப்பினத்தோட தொண்டையில அடி வச்சு மிதிச்சு கொள்ற அப்புறம் போலீஸ்காரன் நீ அவன் பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு போகுது. நீ மனுஷனே மிருகண்டா, மென்டல் போடா சைக்கோட்டு போயிட்டது. நீ அந்த கண்டிஷன்ல இருக்கு. நீ வந்து எனக்கு படி இழக்க கூடாது இல்ல. அதான் ஈரான் சொன்னா, நீ எங்க நாங்க எங்க பிரச்சனையை பாத்துக்கிறோம், நீ கிளம்பு, நீ ஏற நாட்டாம. நம்ம வீட்டுல அக்காத வச்சு சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம்ல. புதுசா வந்து விலகு நீயே இருக்கிற சொல்ற, நாங்க பாத்துக்கிறோம். ஆக்சுவலா ட்ரம்புக்கு வந்து நோக்கமே வந்து அங்க புதிய ஆட்சியை தர்ற அப்படி எல்லாம் கிடையாது. ஆட்சி கவிழ்ப்பு, இஸ்லாமிய அழிப்பு, கிறிஸ்டியானிட்டி பரப்பல், அவ்வளவுதான் டொனால்டு ட்ரம்போட வேலை. இங்கிலாந்து சொன்னா வெள்ளக்காரன் ஆண்டப்ப சூரியன் மறையா நாடுடா இங்கிலாந்து தான். ஏன்னா எல்லா ஒரு நாட்டுல சூரியன் ஒழிச்சுட்டு தான் இருந்துச்சு. எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டான்ல வந்தா. அதைதான் ட்ரம்ப் அந்த லாபியை தான் கொண்டு வர்றாரு. நடக்கிற போர் வந்து ஈரானுக்கு எதிராக நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒட்டுமொத்த கல்ஃபுக்கு எதிரான போர் இது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர் தான் நடத்துறான். உதாரணத்துக்கு துபாயில வந்து அமெரிக்காவோட தளவாடங்கள் இருந்துச்சு. துபாய் எல்லாம் முஸ்லீம் நாடு தான், ஆனா அது கார்பரேட் நாடு. சிங்கப்பூர் மாதிரி வச்சுக்கோ, மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி எல்லாரும் கடை வைக்கலாம். அப்புறம் குவைத், பக்ரைன், கத்தார், இதெல்லாம் வந்து முழு இஸ்லாமிய நாடு. மன்னராட்சி நாடு இருக்கு. அதுல அமெரிக்காக்காரன் என்ன செஞ்சான்? இது எல்லாத்திலையும் கொடுத்து வச்சிருந்தான். அவரோட தளவாடங்களையும் கடற்படையும் வச்சிருந்தான். சரி. ஈரான் என்ன பண்ணிட்டான்? ஓஹோ, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்ட, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவ, இங்க அடிச்சு அங்க வலிக்கிட்டான்னு துபாய் தூக்கி கொளுத்தி போட ஆரம்பிச்சாங்க. 2 நாள் அட்டாக்கு தான். அதுல ஒரு குழந்தை ஒண்ணு அழுகுது பாத்தீங்களா ஈரான்ல. நோ நெவர் ஸ்டாப், நோ வார் அப்படின்னு கடைசி கும்பிடு. அந்த பிள்ளைக்கு வணங்க கூட தெரியல, வணங்குது. பரிதாபமா இருந்துச்சு. யுக்ரைன் ரஷ்யாவோட தடவே இன்னும் மறையாத நேரத்துல அதுக்கு மேல கொடுமைமா. இல்ல நல்ல மாதிரி நடிக்கிறானோமா எல்லாம், இல்ல சைக்கோக்கு கையில மாட்டிக்கிட்டுமா நாடு எல்லாமே. ஒரு மென்மையான லீடரே கிடையாது எங்கேயுமே. அப்ப இங்க கல்ஃப்ல அடிச்சோன்னு, கல்ஃப்ல எனக்கு ஒரு லேடி வீடியோ இருக்கு. இங்க பாருங்க, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீங்க வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு போர் நடக்குதுன்னு சொல்லாதீங்க. நீ நல்லா இருன்னு நாசமா போவோம். ஆனா அங்க ஒண்ணு நடக்குதுங்கிறதே ஊடகத்தை பூரா நிப்பாட்ட போறான். சேட்டலைட்டை கட் பண்றாமா, வெளில வராது. இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாருமே எங்க மான்லே வந்து எல்லாத்தையுமே தகர்த்தறாங்க, எங்க கிங் இருக்கிற வரைக்கும் நாங்க ஏன் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொல்லுவாங்க. சும்மா வெடி தீபாவளி வெடியை தகர்த்திருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்ட்ரென்த் இல்லம்மா. அமெரிக்கா ஒரு கட்டத்துக்கு மேல ஹெல்ப் பண்ண மாட்டான். துபாய் சவுத்திக்கெல்லாம் போட்டோம், யார் போனாலும் லாபம் தான் தனக்கு. மொத்தமா இஸ்லாமிய அழிப்பு போட்டுமே. எனக்கு என்ன, ஒரு அமெரிக்க படை வீரர் ஒருத்தர் சூப்பரா பேசியிருக்காரு பாருங்க. இஸ்ரேலுக்கா நான் ஏன்டா சாகணும், அமெரிக்காவை சாகிறதுக்கு நான் ரெடி, இஸ்ரேலுக்கா என்ன எதுக்கு பள்ளி கொடுக்கணும்னா முடியாது. அவரை தூக்கி குண்டு கட்டா வெளில போடுறான். கரெக்ட் தானே? இஸ்ரேல ஈரான் அவன் பார்த்துக்கிட்டான். இஸ்ரேல தாக்கு பிடிக்க முடியாது, ஈரான்ட்ட சாவடிச்சிருவாங்க. அவங்களும் பயங்கரமான ஆளுங்க தான். ஆனா அமெரிக்காக்காரனை கூட்டு சேர்த்துக்கிறான். காம்ப்ரமைஸ் பேசுறாங்க நம்ம ஜெனீவால. ஏமன் நாடு தான் பேசி கொடுத்துச்சு, ஓமன் நாடு. அது எப்படி மறுபடியும் அதை எப்படி வயலேட் பண்றாரு ட்ரம்ப்? உடனடியா யுஎஸ் ஆப்ரஹாமையும் யுஎஸ் போர்டு கப்பலையும் கொண்டு நிப்பாட்டுறாரு. சரி சார், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து கிம் ஜாங் உன்னோட போரிட வேண்டியதானே சார்? கிம் ஜாங் பேரை கேட்டா சும்மா அதிர்றது இல்ல. அவரோட முழு நேர வேலையே வெடிகுண்டுதான், வேற எந்த வேலையும் இல்லை. அந்த நாடு பொருளாதாரத்து ரொம்ப வீக்கா இருக்கு. கிங் ஜாங் அடிக்கிற ஒரு பெக் ஆஃப் விஸ்கியோட விலை வந்து நம்ம நாட்டு காசு படிமா, நம்ம நாட்டு பெக் ஆஃப் விஸ்கி நம்ம நாட்டு காசு படி 15 லட்சம் ரூபாயா ஒரு பெக் ஆஃப் விஸ்கி அவர் சாப்பிட்றது. அந்த நாடு வருமதாமா. பாம்பையெல்லாம் ட்ரிங்க்ஸ் பாட்டில் போட்டு குடிக்கிறான், விஷம் ஏறட்டுன்னு தொலைச்சிருவான்.
ஐயோ. முதல் நாள் நைட்டு ஃபோன் பண்ணி ட்ரம்ப் நைட் ஹாப்பி நியூ இயர் கிங் ஜாங் போன வச்சாச்சு. அது பிறகு ஹாட்லைன் அவங்க தான் எடுப்பாங்க, பிரதமர் தான். அடுத்த நாள் ஹலோ ட்ரம்ப் காலில் ஒரு சுவிட்ச் இருக்கு, தட்டுனா அமெரிக்காவே இருக்காது. டேய் இவன் பாடுறா, இவன் இல்லாத பைத்தியம்டா இவன். ட்ரம்ப் ஓ மிரட்டி வச்சிருக்கான் அப்படியே. ஏன்னா முழு நேர வேலையே வெடிகுண்டு செய்யறது தான்மா குலகாரம் பட்டி. அவன் வேலையே அதுதான். செய்தி ஊடகமே இல்லாம ஒரு கண்ட்ரி வச்சிருக்கான் பாத்துக்க. எல்லாம் யூடியூப்ல பேசுறோம்னா திட்டுறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு சுதந்திரமா? சுதந்திரம் நமக்கு சின்ன விஷயத்த கூட பேசுற அளவுக்கு விட்டு வச்சிருக்காங்களே, விட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் எழுதுனது, நீ எல்லாம் அழிக்க முடியாது. ஆனா அங்க செய்தி ஊடகமே கிடையாது, டிவியே கிடையாது. கிங் ஜாங் தான் ஜிடாம் ஜும் ஜும்னு ஒரு அவர் என்ன சொல்றாரு, வா யாராவது வா சண்டை போடலாம், சண்டை செய்யலாமா? என்ன சார் யாருமே நெருங்க முடியல. அவர் ஒரு பெரிய சைக்குதாம்மா. அவர் யாருக்கு கொளுத்தி போடுறாரு தெரியாது. ட்ரம்ப் வாயில ஒரு வெட்டி டம்னு டேய் என்ன அம்ப மேலே போடுறான். அவருக்கு வந்து மோசம், அவர் வேற மாதிரி கிரிட்டீரியா. அவர் தங்கச்சியையும் பதவி கொண்டு வந்துட்டாரு. அதுவும் பயங்கரமான ஒரு ராணுவ புரட்சி எல்லாம் செய்யுது. அவர் ராணுவ வீரம்மா யாரு, கிங் ஜாங். போர் தான் தீர்வுன்னு நினைக்கிறாரு. பட் போர் எதுக்குமே தீர்வு இல்லை, எதுக்குமே போர் தீர்வாகாது, சண்டை தீர்வே ஆகாது கண்டிப்பா. ஆனா அதை யாருமே உணரல. இந்தியாலாம் எங்க போறதுன்னு தெரியாது. எப்சன் ஃபைல்ஸ் வேற, அவன் வேற. அதை மறைக்கதான் இந்த ட்ரம்ப் இந்த நாடகம் நடத்துறாங்கிறாங்க. அது மறைஞ்சு போச்சா? மறந்துட்டீங்களா? பச்சை பிள்ளையில பந்தாண்ணையில மறந்து போச்சா? போரை பத்தி பேசியாச்சா? அடுத்து இங்க விஜய் பொண்டாட்டியை பத்தி பேசியாச்சா? அடுத்து விஜய் வப்பாட்டியோட போறாருன்னு பேசியாச்சா? இப்ப அடுத்து யாரோட போறாருன்னு பேசிட்டு இருக்க வேண்டியதான். மறதி தேசிய வியாதிங்கிற மாதிரி ஒண்ணு ஒண்ணா மறந்துட்டே போயிட்டு இருப்போம். நம்ம பணம் மதிப்பிட்டு எடுப்ப இன்னைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துற மறந்துட போறாங்க. கோவிட் மறந்துட போறாங்க. கோவிட் மட்டும் மறக்க கூடாது, லாக்டவுன் கோவிட் மறக்க கூடாது. எதை மறந்தாலும் இதை மறக்காதீர்கள். எவ்வளவு சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கிறோம். இந்தியா வந்து ஒரு விஷயம் நான் வந்து மோடியை வந்து பாராட்டுவோமா? நம்ம கிட்ட ஒன்று சண்டைக்கு வராத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு. உண்மைதான். அதெல்லாம் சும்மா போய் எல்லா இடத்துலயும் போய் சமாதானம் பேசி எப்பாடே ஆளை விடுங்கடா, கோவிட்ல இருந்தே வந்திருக்கோம். ஆமா நாங்கள் ராமர் கோயில் கட்டணும், எங்களுக்கு வேலை இருக்குது, எங்களை விட்டுருங்கோ, நாங்க உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறோம், எங்களை விட்டுரு, ஆளை விட்டுரு. இப்ப அதுதான் ஒரு பிளஸ் கண்டிப்பா. அதனால நம்ம ஒரு நம்மளை யாரும் பொருட்டாவும் நினைச்சுக்கல. மோடி வந்து எல்லா கண்ட்ரியும் போய் சமாளிச்சு வச்சுட்டாரு. அது நான் உண்மையில ரியலி அதை ரொம்ப உத்து பார்த்தோமா, அது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்லாம் நமக்கு எதிராக ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணாலே எல்லாரும் சேர்ந்து பாகிஸ்தான் அடிக்கிற தயாரா வச்சிருக்காங்க. ஊர்ல போதும் டமால் டமால் தூக்கி போடுற அங்கே இருந்தாங்க சிந்தூர். ஏன்னா உலக லெவல்ல வந்து பாகிஸ்தான் வந்து தீவிரவாத நாடாவே மாத்திட்டான். ஆனா அந்த உள்நாட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு, வெடிகுண்டு வெடிக்குது. பகல்காம் தாக்குதலை மறந்துட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்வாமா தாக்குதலை ஞாபகப்படுத்துறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தாஜ் ஹோட்டல், மும்பை தாஜ் ஹோட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதை ஓரளவுக்கு சமாளிச்சு ஆபரேஷன் சிந்தூர் நல்ல ஒரு பேக்கப் பண்ணி வச்சிருக்கோம். அது அது ஒரு வகையில பாராட்டணும். ஒரு துணிவான லீடர் தான் மோடி. ஏதோ அவர் பெரிய எப்சன் ஃபைல்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களா, அது என்ன தெரியல. இறைவனுக்கு தான் வெளிச்சம். பாவம் செஞ்சோம் பாழா போட்டோம். எவன் பாவம் செஞ்சாலும் சரி, நான் செஞ்சாலும் நீ செஞ்சாலும் அழிஞ்சு போவோம். அறம் இல்லாத வாழ்க்கையை அழிவே தரும். பைபிள்ல கூட சொல்லியிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம்னு. எல்லா மொழியிலும் எல்லா புத்தகமும் அதான் சொல்லுது, கீதையா தான் சொல்லுது, குரானா தான் சொல்லுது. பாவம் செஞ்சா அழிஞ்சு போயிடுவோம், யாருக்கும் எது கெடுதல் செய்யக்கூடாது. என் மறை வள்ளுவமா தான் சொல்லுது. பொறாமையே படாதராங்குது வள்ளுவ. இவனை எல்லாம் கூட்டிகிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கானுமா. இப்ப இவனோட டார்கெட் வந்து ஈரான், அதுல உள்ள எண்ணெய் கிணறு தான் டார்கெட். அந்த நதி வழியா தான் எல்லாத்துக்கும் கப்பல் போகணும். அவன் ஈரான்காரன் அப்படியே கொசுவர்த்தி கொளுத்தி வச்சு உட்காந்துருக்கான் கடற்கரையில. ஏதாவது கப்பல் விட்டு நான் அடிக்கிறேன் பாருது கப்பலன்னு. அப்ப என்ன ஆகும், கிட்டத்தட்ட 8500 கிலோமீட்டர் கடல் மார்க்கமா சுத்தணும். சுத்தக்குள்ள பெட்ரோல் டீசல் விலை ஏறிடும், நேரத்துக்கு வராது. அந்த கப்பலுக்கு டீசல் போட்டு தானே வரணும். அதுல பாய்மர கப்பலால் போய் வர்றதுக்கு அதுக்கு ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுத்தாகணும்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கல விலை ஏற வேண்டியதானே. பால் விலை எனக்கு அந்த பயத்துல உட்காந்துருக்கேன். பால் விலை, காய்கறி விலை ஏறிச்சுன்னா நம்ம எங்க தாக்கு பிடிக்கிறது? இப்பதான் கொஞ்சம் பூசுனாப்புல வாழ்க்கை வருது. ஒட்டி கிட்டி ஏதோ பிரட்டி கிரட்டி இங்கிட்ட இப்பதான்டா மேலேயே வரோம். அதனால அது ரொம்ப ஆபத்தானது. இந்த போற என்டர்டைன் பண்ண கூடாது.
மோடி போன்ற நடுநிலை நாடுகள், நம்மளை போன்ற இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் உடனடியாக பேசணும். இங்கே ஐபிஎல் கிரிக்கெட் ஒன்றா கிரிக்கெட் பார்க்க போறீங்களா? உங்களை என்ன செய்யுது? இந்த என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு வெள்ளிக்கிழமை, பேன்னு போய் தியேட்டரில் உட்காந்துருப்போம். நம்மளை சுற்றி பெரிய ஆபத்து இருக்குமா? நம்ம வாரம் மறந்துட்டு விஜய் பத்தி எல்லாம் பேசிட்டு அதான் இப்ப சொன்னேன். பேசிட்டு இருக்கோம். விஜய் அவங்க கல்யாணத்தை எவ்வளவு போனா நமக்கு, நான் அதை உட்காந்து பேசுவோம். இப்படி நம்ம ஒரு சிஸ்டமே இப்படிதான் இருக்கு. நம்மளை சுத்தி இருக்க பெரிய இதை பத்தி ஒரு யாருமே நினைக்கிறது இல்லை. ஏற்கனவே காசாவில் பார்த்தோம் இவ்வளவு குழந்தைங்க செத்துச்சு. 200 பேபிஸ் சிங்கிள் அட்டம்ப்ட்ல. இலங்கையில பார்த்தோம் 1.5 லட்சம் பேர் இறுதி போறல. இதெல்லாம் மறந்துடுறோமேமா நம்ம. உக்ரைனை பத்தி கண்டுக்கிறோமா? ரஷ்யா பெரிய நாடு, கம்யூனிஸ்ட் நாடுங்கிறான். அவனை யாராவது கேள்வி கேட்கிறானுங்களா? ஏன்டா சண்டை போடுறீங்க? அமைதியா இருங்கடா. சண்டை யாருக்குமே நல்லது இல்லைம்மா, யாருக்கும் நல்லது இல்லை. தொடர்ந்து பேசுவோம் சார்.